45 நிமிடம் எல்லோரும் கூர்ந்து கவனிங்க, குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இல்ல ஸ்கிரீன்ஷாட்டாவது எடுத்து வச்சு பிரிண்ட் போட்டு எடுத்து வச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இது என்னதான் டெய்லி பாத்தீங்கன்னா கூட இது புரியாது. நுணுக்கமான விஷயங்கள் இதுல இருக்கு. அதனால தயவு செய்து எல்லோரும் ஒருநிலைப்படுத்தி கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமா அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த திட்ட விளக்கத்தை அளிக்க நண்பர் மாதேஸ்வரன் அவர்களை அழைக்கிறேன். வாங்க சார், உங்களுடைய விளக்கத்தை தாருங்கள். வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். கூடுதலா நம்ம மதிப்பிற்குரிய முன்னாள் தாசில்தார் ஐயா ஜெயரத்னம் ஐயா அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நண்பர்களே, நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளை வழங்கக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய கேஸ் 25 கிரிப்டோ 25 அப்படின்னு ஒரு சிஸ்டம். உதவி கொடு உதவி பெறு, இது நம்ம தாரக மந்திரம். அதாவது நம்ம அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாவே எதுக்காக அறக்கட்டளை அப்படின்னா மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு. நம்ம நோக்கம் கிரௌடு அதிகப்படுத்தணும். அதாவது நம்ம அறக்கட்டளையில மக்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தும் போது, உதாரணத்துக்கு என்னுடைய வீட்டுல ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னா 1,00,000 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, என் பேத்திக்கு பிறந்தநாள் அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் போட்டேன் அப்படின்னா, அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்கா ஒரே ₹1 அனுப்பிச்சா கூட எனக்கு 1,00,000 என்னோட பேத்தியோட அந்த பர்த்டேவுக்கு எனக்கு கிடைக்கும். ஆக நம்ம நிறைய ஆள அனுப்ப வேண்டியதில்லை. அப்ப எந்த அளவுக்கு இன்னும் 10 லட்சம் பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆளுக்கு 50 பைசா அனுப்பிச்சா கூட அது ஒரு வேற நம்மளுடைய இன்கம் நம்மளுடைய அன்னைக்கு நமக்கு சேரக்கூடிய தொகை பெருசா இருக்கும். சிறுதுளி பெருவெல்லம் பாங்க, ஒன்று சேர்ந்தால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். இது அடிப்படையா வச்சுதான் நம்மளுடைய அறக்கட்டளை செயல்படுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் பொருளாதார சுதந்திரத்தை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய நோக்கம். அதுக்காக இந்த கேஸ் 25 கிரிப்டோ 25ன்னு நம்ம 2 திட்டத்தை வச்சிருக்கிறோம். அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சாச்சு. ஒரே ஒரு $30 ஒருத்தருக்கு உதவி பண்ணா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொன்னா, $30ங்கிறது அதிகபட்சம் 3000 ரூபாய். இதனால நமக்கு ஒரு வாழ்க்கை தரம் மாறும்னு சொன்னா, இதை நாம ஒரு 40 நிமிடம் கூர்ந்து கவனிச்சா நிச்சயமா வாழ்க்கை தரம் மாறும். எனக்கு என்னுடைய ஆசை, இங்க கலந்துட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு இங்க அட்டெண்டன்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய 100 பேர்ல ஒரு 2 பேர் இன்னைக்கு இதை மனசு மாறி இதை ஒத்துக்கிட்டு ஏத்துக்கிட்டு தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை மாத்தினாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான்லாம் இன்னைக்கு 60 வயசு ஆகுது. 34-35 வருஷமா இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த எனக்குலாம் இது கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். அதனால இந்த வாய்ப்பு இன்னைக்கு யாருக்கெல்லாம் நான் ஜோசியரா சொல்றேன், கட்ட நல்லா இருந்தா அது கண்டிப்பா உங்களுக்கு இது உள்ள போகும். அவ்வளவுதான். இப்ப நம்ம பிளான்குள்ளார போகலாம். நம்ம பிளானோட பேர் கிரிப்டோ 25, எனர்ஜி 25. இதுலயே தெரியும் இதுல எவ்வளவு பெரிய எனர்ஜி இருக்கு அப்படின்னு. இதை இப்ப கிரிப்டோ அப்படின்னா நம்ம பிட்காயின், லைட் காயின், எத்தீரியம் இதெல்லாம் நம்ம எதுவும் ப்ரொமோட் பண்ண போறதில்ல. அது வாங்குறது வருமானம் வந்ததுக்கு தான் நமக்கு கொடுக்கக்கூடிய USDTல இருந்து விருப்பப்பட்ட காயினை நம்ம வாங்கி பாதுகாத்து வச்சுக்கலாம், சேமிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு தேவை என்ன அப்படின்னா, சேமிச்சு வைக்கிறதுக்கு இப்போ பணத்தை வைக்கிறதுக்கு ஒரு பீரோ, பேங்க் இந்த மாதிரி நம்ம சிஸ்டம் வச்சிருக்கிற மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சியை சேமிச்சு வைக்கிறதுக்காக அல்லது வர்றதை வாங்கி வைக்கிறதுக்கும் நம்ம இங்க இருந்து அனுப்புறதுக்கும் ஒரு வழி வேணும் இல்லைங்களா? அதுக்குதான் சேஃபால் வேலட் அப்படின்னு ஒண்ணு நம்ம இன்ஸ்டால் பண்ணி பிளே ஸ்டோர்ல இருந்து தரவிறக்கம் பண்ணி அதை நம்ம வச்சுக்கிட்டு அதுல நம்ம வரவு செலவு அனுப்புறது அல்லது வாங்குறது இதை நம்ம பயன்படுத்துறோம். இந்த சேஃபால் வேலட் இன்ஸ்டால் பண்ண பின்னாடி அதுல $30 USDT இருக்கணும். பிளஸ் அனுப்புறதுக்கும் வாங்குறதுக்கு அது டிரான்சாக்ஷன் சார்ஜும்பாங்க, கேஸ் ஃபீம்பாங்க. அதை அனுப்புறதுக்கு இப்போ நம்மளாம் ஒரு மணி ஆர்டர் அனுப்பும்போது ஒரு அமௌண்ட் அனுப்பும் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு கேஸ் ஃபீ பாத்தீங்கன்னா $1 மதிப்புள்ள BNP அப்படிங்கிற ஒரு காயினோட $1 மதிப்பு இருக்கிற அளவுக்கு இருந்தா போதும். இதை நாம நம்ம பதிவிறக்கம் பண்ண பின்னாடி இப்ப நம்ம ஒரே ஒரு $30 டொனேட் பண்ணா போதும்னு நான் சொன்னேன். ஒரே ஒரு முறை பண்ணா போதும். அந்த $30  2 வகையா பிரியுது. அதாவது ராயல் பிளான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, எனர்ஜி பிளான் ஸ்டேஜ் 1ல இருந்து 4 வரைக்கும் ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த 2ல ராயல் பிளானுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய $30ல $10 ராயல் பிளானுக்கு போகுது. அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். எனர்ஜி பிளானுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்காக $20 வேணும். ஆக நம்ம 5 பேரை நம்ம அறிமுகப்படுத்தணும். என்னன்னா அறிமுகப்படுத்தணுமானா ஒரே நேரத்துல பண்ணுமா சார்னு அவசியம் இல்லை சார். இங்க 50 பேர் 500 பேர் கொடுக்கக்கூடிய பிளானுங்க இது. நம்ம இதை கேட்டோம்னா அப்படின்னா இது முழுமையா புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி 5 பேர் என்ன சார் ரொம்ப கம்மியா கேட்டிருக்கீங்க அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். இது 5 பேருக்கு ஒரே டைம்ல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கலாம்.
ஒரு அஞ்சு பேர் நம்ம இந்த வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் நம்மள மாதிரியே $30 எடுத்துட்டு வருவாங்க. அந்த $30 நான் முதல்ல சொன்னா 2ஆ பிரியுதுன்னு, ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து $10 10 + 20 10 + 20ன்னு பிரிப்போம். அந்த $10 ராயலுக்கும் $20 வந்து எனர்ஜி ஸ்டேஜ் 1க்கும் போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். இது இந்த இடம் நமக்கு புரிஞ்சா போதும். நம்ம கொடுக்கறது $30, அதுல 2ஆ பிரியுது $10 ராயலுக்கும் $20 எனர்ஜி பிளானுக்கும் போகுது. ரைட்டுங்க சார். இந்த ராயல்னு சொல்றது என்ன சார் அப்படின்னா, ராயல் அப்படின்னா அது பேர்லயே நமக்கு தெரியும். இந்த ராயல் சல்யூட்டுமாங்க, ராயல் ஃபேமிலிமாங்க, அதை வந்து ரிச்சா அல்லது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ராயல் அப்படிங்கிறது. இதுல $10 எடுத்துட்டு வருமா எப்படி சார் இது இன்கம் கொடுக்குது அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க சார். நம்ம வந்து ஒரு 5 பேருக்கு நம்ம அறிமுகப்படுத்துறோம். முதல் நபர் ஒரு $10 எடுத்துக்கிட்டு வர்றார். நான் வந்து இப்ப நான் ஜாயின் பண்ணிட்டேன். நான் இந்த வாய்ப்பை ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு கொடுக்குறேன். அவரு என்ன மாதிரி $30 எடுத்துட்டு வந்தாரு. $20 வந்து எனர்ஜி 2க்கும் எனர்ஜி 1க்கும் கொடுத்துட்டாரு. 10 வந்து ராயல் பிளானுக்கு எடுத்துட்டு வர்றாரு. அந்த $10 4ஆ பிரிக்கிறோம், 5ஆ பிரிக்கிறோம். ஒரு டாலர் வந்து சிஸ்டத்துக்கும், மீதி இருக்கிற $9ல $2.25 இமீடியட்டா எனக்கு கொடுத்துருவாரு. மீதிங்க சார் அப்படின்னா இன்னும் 3 2.25 வச்சிருப்பாரு. அந்த 3 2.25ல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய குருநாதர், எனக்கு ஸ்பான்சர், அவருக்கு வந்து ஒரு $2.25 போயிடும். அவருக்கு வாய்ப்பு கொடுத்தவர், அவருக்கு மேல இருக்க தலைவருக்கு 2.25, அதுக்கு மேல இருக்க தலைவருக்கு 2.25. ஆக எனக்கு கண்டிப்பா 2.25 கிடைச்சிரும். எனக்கு மேல இருக்க 3 தலைவர்களுக்கு 2.25 கிடைச்சிரும். சரிங்க சார். 2வது ஒரு நபருக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி $10ல $1 சிஸ்டத்துக்கு கொடுத்துட்டு $9 எடுத்துட்டு வருவாரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா வந்ததும் முதல்ல எனக்கு $2.25 கொடுத்துருவாரு. முதல்ல எனக்கு மேல இருக்கக்கூடிய 3 தலைவர்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அவங்கள விட்டுட்டு 4வது 5வது 6வது இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மீதி 2.25 அனுப்புவாங்க. இந்த மாதிரி 4 நபர்கள் அடுத்தடுத்து இதை கொடுத்துட்டு இருப்பாங்க. 5வது நபருக்கு நான் இந்த வாய்ப்பு கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா, அவரும் அந்த இடத்துலயும் $9 எடுத்துட்டு வருவாரு. ஒரு டாலர் வந்து சிஸ்டத்துக்கு அப்படின்னா மீதி $9 எடுத்துட்டு வருவாரு. இந்த இடத்துல பாருங்க நண்பர்களே, மிராக்கிளா அந்த வந்ததுல $9ல $4.5 சார் நீங்க தான் அந்த நல்ல வாய்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு $4.5 கொடுத்துருவாரு. மீதி இருக்கிற $4.5 எனக்கு மேல இருக்கக்கூடிய முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை அந்த 3 தலைவர்களுக்கு $1.5 அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. சரிங்க சார். 2வது ஒரு நபர் வர்றாரு. அவரும் $9 எடுத்துட்டு வருவாரு. $4.5 எனக்கு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த மீதி இருக்கிற $4.5 1 2 3 இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கு இல்லாம 4 5 6 இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அந்த $1.5 போகும். இவ்வளவுதான் நண்பர்களே. அதாவது முதல் 4 பேர்கிட்ட மட்டும் தான் நமக்கு $2.25 கிடைக்கும். 5ல இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா $4.5 நீங்க எத்தனை அறிமுகப்படுத்தினாலும் நமக்கு $4.5 கிடைக்கும் நண்பர்களே. இத ஒரு சார்ட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க நண்பர்களே, ராயல் 25 இன்கம் அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா இங்க 5 வருது. இங்க ஒரு இடத்துல கூட பாருங்க $4.5 காட்டவே இல்லை. வெறும் $2.25 மட்டும் 4 பேருக்கு மட்டுமே கால்குலேஷன் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நான் அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த 4 நபர்கள்ட்ட இருந்து நான் $2.25னா $9 எனக்கு கிடைக்கும். ஐஎன்ஆர்ல சொன்னா ஒரு $810 எனக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்து அந்த 4 நண்பர்களும் ஆளுக்கு 4 பேர் 5 பேர் கொடுப்பாங்க. அந்த 4 பேர் வரும்போது ஒவ்வொரு செட்டு. ஆக 16 பேர் வராங்க அப்படின்னா 16ல முதல் 4 பேர் வராங்க இல்லைங்களா, அந்த முதல் 4 பேர்ல அந்த முதல் நபர் எனக்கு $2.25 கொடுப்பார். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2வது நாள் அதாவது 5வது நபர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திரும்ப $2.25 கொடுப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டு 4 பேர் கொண்டது ஒரு செட்டு. அதுல முதல் நபர் எனக்கு கொடுப்பாரு. 2வது நபர் வந்து 2வது செட்ல வரக்கூடிய முதல் நபர் எனக்கு கொடுப்பாரு. 3வது செட்ல வரக்கூடிய முதல் நபர் எனக்கு கொடுப்பாரு. 4வது செட்ல வரக்கூடிய முதல் நபர் எனக்கு கொடுப்பாரு. இது ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக 16 பேர்ல ஒவ்வொரு செட்ல இருந்து ஒவ்வொருத்தரா மொத்தம் 4 பேர்கிட்ட இருந்து எனக்கு அந்த டாலர் கிடைக்கும். ஒவ்வொருத்தர் இருந்து $2.25னா $9 திரும்ப எனக்கு ஒரு $810 கிடைக்கும். சரிங்க சார். அதுக்கு அடுத்தது அவங்க வந்து இது சும்மா இருப்பாங்களா, நல்லா இருக்குது இன்கம் வருதுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க தெரிஞ்சவங்கள 4 பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா 64 பேர் வரும்போது இந்த 64ல நான் முதல்ல சொன்ன 4 பேர் கொண்டது ஒரு செட்டு. அப்ப 64ல நான் 4ஆல வகுத்தோம்னா 16 பேர் எனக்கு வந்து $2.25 கொடுப்பாங்க. அப்படின்னா எனக்கு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் $16 $36 வருது. இது வந்து $3240 நமக்கு எனக்கு இன்கமா கிடைக்கும். இத டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 13 லெவல்ல ஒரு வெறும் 4 பேர் கொடுத்தா என்ன கிடைக்கும், அதாவது $10 ஒதுக்கி வரும்போது இன்னும் பின்னாடி வந்து இங்க இருந்து திரும்ப ஒரு $30 இங்க வந்து டாப் அப் ஆகும். அது எப்படின்னு நான் சொல்றேன். ஆக மொத்தம் இந்த இடத்துல $40 உண்டான பிளான் கிடைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட $20 கோடி வந்து இந்த இடத்துல வந்து இன்கமா கிடைக்குது நண்பர்கள். வெறும் $10 இன்வெஸ்ட் அதாவது கொடுக்கும்போது $10 கால்குலேட் பண்ணும்போது $5 கோடி கிடைக்குது. நான் சொல்றது டாலர் நண்பர்களே, வந்து ஐஎன்ஆர்ல இல்ல. அப்ப
வந்து $40 இந்த இடத்துல 10 ஆல்ரெடி வந்துருது. திரும்ப வந்து பின்னாடி இருந்து ஒரு $30 திரும்ப இந்த இடத்துல வந்து டாப் அப் ஆகும். அப்படி ஆகும்போது $40 உண்டானது பாத்தீங்கன்னா 20 கோடி டாலர் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா இதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க நண்பர்களே. கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு கணக்கு போடக்கூடிய ஒரு சிஸ்டம் இது. இதை பார்த்த பிரம்மாண்டமான வருமானம் இந்த இடத்துல காத்திருக்கு நண்பர்களே. அடுத்ததா நான் முதல்ல சொன்னேன், ஒரு நபர் வந்து 5 பேர் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் $20 கொடுப்பாங்க. ஆக அப்படின்னா ராயல் பிளான்ல வந்து $10 போகும்னு சொன்னேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து இபி அப்படின்னு வரும், எனர்ஜி பிளான். அதாவது ராயல் பிளானுக்கு வந்து அது தனியா ஒரு கோடு கிடையாது. எனர்ஜி பிளான்ல $20 போகும்போது இபி அப்படின்னு போட்டு ஒரு 4-5 நம்பர் வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 5 பேர்கிட்ட இருந்து ஸ்டேஜ் 1 அப்படிங்கும் போது $20 ஒவ்வொருத்தரும் கொண்டு வருவாங்க. அதாவது 10 ராயல் கொடுத்துட்டாங்கன்னா 30ல மீதி ஒவ்வொரு நபரும் $20 எடுத்துக்கிட்டு ஸ்டேஜ் 1 வருவாங்க. இந்த ஸ்டேஜ் 1ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 5 பேர்கிட்ட இருந்து $20 $100 அப்படின்னா அதுல $40 பேசிவ் பிளானுக்கு போகுது. பேசிவ் பிளான்னா பழைய நபர்களுக்கு தெரியும், பிபின்னு போட்டு ஒரு 1000 நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த சிஸ்டத்துக்கு $40 போகுது. எனர்ஜி இப்ப நம்ம புதுசா எடுக்கக்கூடிய எனர்ஜி போர்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு $30 ஒதுக்குறாங்க ஸ்டேஜ் 2க்கு போறதுக்காக. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்டிவ் பிளான், இதுலயும் நமக்கு வந்து எல்பின்னு சொல்லி ஒரு 5-6 நம்பர் போட்டிருப்பாங்க. அதுக்கு ஆக்டிவ் பிளானுக்கு $30. அது மொத்தம் 5 பேர்கிட்ட இருந்து வரும்போது நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேசிவ் பிளான்ல ஒரு வருமான வாய்ப்பு, எனர்ஜி 2க்கு போறதுக்கான வாய்ப்பு, அதுக்கு அடுத்தது ஆக்டிவ் பிளான்ல $30. இப்ப இந்த இடத்துல $100 நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னா ஒரு நபருக்கு சிரமமா இருக்கும். அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்ல, நம்மளுடைய நோக்கம் கிரௌட் ஜெனரேட் பண்ணணும், மக்களை அதிகப்படுத்தணும். மக்கள் அதிகமாகும் போது அவங்க மூலமா ஒவ்வொரு அந்த அந்த சிஸ்டத்துக்குள்ளார அந்த நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்குள்ளார வரக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அப்படின்னா கிரௌட் இருந்ததுன்னா எவ்வளவோ காரியத்தை சாதிக்க முடியும். கூட்டத்தை சேர்ப்பவரே ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பிசினஸ் ஆகட்டும், அரசியல் ஆகட்டும், எதுவா இருந்தாலும். ஆக இந்த இடத்துல கிரௌட் வந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மறுமலர்ச்சி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1ல என்ன சார் நடக்குது, எப்படிங்க சார் இந்த 100, அதாவது 5 பேர் ஆளுக்கு $20 கொண்டு வந்தா $100 சொன்னீங்க, அது எப்படி பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா முதல் 2 நபர்கள் $20 கொடுக்கும்போது ரெண்டும் பாத்தீங்கன்னா 2 20 40 வருது. உடனே நமக்கு பேசிவ்ல பிபில ஒரு ஐடி நமக்கு வந்து ஜெனரேட் ஆயிடும். அங்க என்ன இன்கம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது 3வது நபர் 4வது நபர் 2 பேர் ஆளுக்கு $20 கொண்டு வருவாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜிக்கு செகண்ட் ஸ்டேஜுக்கு போறதுக்கு $30 தான் தேவை. ஆக 3வது நபர்கிட்ட இருந்து 20ம் 4வது நபர்கிட்ட இருந்து வெறும் $10 மட்டும் வாங்கினாரு. ஆக 4வது நபர் ஒருத்தர் வந்துட்டாருன்னா நம்ம எனர்ஜி 2ங்கிற அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். சரிங்க சார். அப்போ 4வது நபர்கிட்ட இன்னும் ஒரு $10 மீதி இருக்கு. 5வது நபர்கிட்ட ஒரு $20 கொண்டு வராரு. அது மொத்தம் இந்த இடத்துல 30 வருதுங்க சார். இதை வந்து அப்படியே ஆக்டிவ்க்கு, அதாவது நம்ம எல்பின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆல்ரெடி நம்ம பழைய நண்பர்களுக்கு தெரியும், புது நபர்களுக்கு இந்த இடத்துல ஒரு அபரிமிதமான வருமானம் இருக்கு நண்பர்களே. சோ ஒரே ஒரு முறை நம்ம தூத்துக்குடி ராஜா சார் சொல்ற மாதிரி ஒரு முறை வேலை, ஒவ்வொரு முறையும் பல இடங்கள்ல இருந்து நமக்கு வருமானங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இங்க இந்த ஸ்டேஜ் 1ல இருந்து நமக்கு ஆரம்பிக்குது. இப்ப வந்து 4 பேர் வந்தாலும் நம்ம ஸ்டேஜ் 2க்கு போயிடுவோம். சரிங்க சார். இந்த பேசிவ் பிளான் ஏதோ $40 சொன்னீங்களா, என்ன சார் அப்படின்னா அதுல 2 இருக்கு. ஆக்டிவ் பிளான் ஒண்ணு இருக்கு, வெறும் $30 வச்சுக்கிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2ன்னு 2 ஸ்டேஜ்ல $1040 நமக்கு வந்து ப்ராஃபிட்டா கிடைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். பேசிவ்ல பாத்தீங்கன்னா 4 போர்டு இருக்குது, ஸ்கை போர்டு, ஈடன் போர்டு, பாரடைஸ் போர்டு, ஜியான் போர்டுன்னு. இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஸ்கைல ஒரு $10, ஈடன்ல ஒரு $50, பாரடைஸ்ல $110, ஜியான்ல $2375 நமக்கு இன்கமா. இங்க எல்லாம் பாருங்க நண்பர்களே, $30ல $10 வந்து ராயல் கொடுத்துரும். அந்த ராயல் இன்கம் பார்க்கும்போது நமக்கு என்ன எனர்ஜியா இருக்கும் நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த வெறும் $40ல எவ்வளவு நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு பாருங்க. இது எல்லாம் கண்டிப்பா கிடைக்குமானா கிடைக்கிறதுக்காக தான் எல்லா முயற்சி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா வர்றதுக்கு இப்ப பாத்தீங்க முன்னெல்லாம் ஒரு சிஸ்டத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா 2 லட்சம் பேர் வரணும், 3 லட்சம் பேர் வரணும். இன்னைக்கு நம்ம சங்கர் சார் என்ன பண்ணிட்டாங்கன்னா 80 பேர் வந்தா 70 பேர் வந்தா நம்ம என்ன தொகை சொல்றோமோ அதை வாங்கிட்டு வெளியில போற மாதிரி இன்னைக்கு சிஸ்டத்தை ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது இத்தனை வேலைகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸ்டேஜ் 2 சொன்னீங்களா சார், என்ன சார் அப்படின்னா ஒவ்வொரு நபரும் நம்ம வந்து $30 எடுத்துட்டு வரணும். ஸ்டேஜ் 2 சார், இதுல இந்த ஸ்டேஜ் 2க்கு நான் வரேன், யார் சார் இதுல வருவாங்க, நான் அறிமுகப்படுத்தினவங்களா அப்படின்னா இல்லைங்க சார். இந்த இடத்துல ஸ்டேஜ் 2ங்கிறது வந்து இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், கட்டண தரிசனம் ஒண்ணு இருக்கும், ஃப்ரீ தரிசனம் ஒண்ணு இருக்கும். அப்ப இது எல்லாம் ஒரு இடத்துல மெர்ஜ் ஆகுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேஜ் 2ல வந்து நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆட்டோமேட்டிக்கா நம்ம உள்ள போற மாதிரி. இப்ப சினிமா தியேட்டர்ல அந்த டிக்கெட் கவுண்டர்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு பின்னாடி கூட்டம் வெளியே இருக்கும்.
ஆனா அந்த டிக்கெட் கவுண்டரை விட்டு அந்த கம்பியை பிடிச்சோம் அப்படின்னா அந்த பெரிய லீடருங்களோட பெரிய கதாநாயகங்களுடைய படம்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே நசுக்கி தள்ளி நீங்க வெளியில போறனாலும் விட மாட்டாங்க, கொண்டு போய் டிக்கெட் ரூம் தான் நிறுத்துவாங்க. அந்த மாதிரி இந்த செகண்ட் ஸ்டேஜ்ங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடணும் நண்பர்களே. வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இந்த ஒன்னாவது ஸ்டேஜ்ங்கிறது வந்து 5 பேரை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வர இடம் ஸ்டேஜ் 1. ஆனா ஸ்டேஜ் 2க்கு $30, அதாவது 4வது நபர் அறிமுகப்படுத்தணும், நம்ம ஸ்டேஜ் 2க்கு வந்துருவோம். இந்த ஸ்டேஜ் 2ல என்ன நடக்கும் அப்படின்னா 5 பேர் ஆளுக்கு $30 எடுத்துக்கிட்டு வருவாங்க. என்ன சார் நடக்குது அப்படின்னா முதல் நபர் வந்து $30 கொடுத்ததுமே நான் சொன்னேன் அந்த இதுக்கு வந்து டாப் அப் ராயல் 25க்கு வந்து இப்ப நான் முதல்ல பார்த்தோம், அதுல என்ன இன்கம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதுல வந்து இந்த 25 ராயல் 25க்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு $30 திரும்ப இங்க இருந்து தான் டாப் அப் ஆகுது. நான் முதல்ல சொன்னேன் இங்க ஒரு $30 பின்னாடி வருதுங்க சார், இந்த இன்கம் பாத்தீங்க பிரம்மாண்டமா இருக்குன்னு நான் சொன்னேன். இந்த $30 இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்து முதல் நபர் கொண்டு வரும்போது இந்த நபர்கள்லாம் யாரு அப்படின்னா யாருன்னே தெரியாதுங்க. யாரெல்லாம் $30 அதாவது 5 பேருக்கு அறிமுகப்படுத்தி அதுல நாலாவது நபர் வந்ததுமே $30 கைக்கு வந்ததும் அவங்க வந்து அதை யாருக்கெல்லாம் வந்ததோ யாரெல்லாம் அந்த தகுதி அடைஞ்சாங்களோ அவங்களாம் வருவாங்க. இது ஆந்திராவா இருக்கலாம், கர்நாடகாவா இருக்கலாம், உலகின் எந்த மூலையில வேற டீம் யாரா இருக்கலாம். முதல்ல வந்த அந்த 5 பேர் மட்டும்தான் நம்ம அறிமுகப்படுத்துற 5 பேரா 50 பேரா 100 பேரா முதல்ல நம்ம அறிமுகப்படுத்துற நபர்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். ரெண்டாவதா நம்ம கீழே வர்றது யாருன்னு தெரியும், ஆனா யாருன்னு நமக்கு அறிமுகம் இல்லாத ஆட்களா இருப்பாங்க, அறிமுகமான ஆட்களும் இருக்கலாம். சோ இந்த 2வது ஸ்டேஜ்ங்கிறது போய் நின்றுட்டோம் அப்படின்னா நம்ம அதான் நான் சினிமா தியேட்டர்ல சொன்ன மாதிரி அந்த வரிசையில நின்றுட்டோம்னா நம்ம உள்ளதான் போய் சேருவோம், ஆட்டோமேட்டிக்கா சாமி கும்பிட போயிடுவோம். அப்ப அந்த மாதிரி இந்த வர நபர்கள் 5 பேரும் $30 கொடுக்கும்போது முதல் நபர்கிட்ட இருந்து வாங்கி நமக்கு வந்து ராயல் 25ல வந்து ஒரு $30 ஆட்டோ டாப் அப் ஆயிடுது. அதுக்கு அடுத்தது 2வது நபர் $30 கொண்டு வருவாரு. இந்த இடத்துல பாருங்க இந்த வாங்கினதும் கேஷ் 25ல நமக்கு வந்து ராயல் இருக்கு. அந்த இடத்துக்கு நமக்கு போறதுக்கு ராயல் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 1000 ரூபீஸ்ல ஒரு வாய்ப்பு இருக்கு, நமக்கு ஒரு பெரிய வருமான வாய்ப்பு. அதுக்கு பாத்தீங்கன்னா யாரையும் வற்புறுத்த வேண்டாம், யாரையும் சிரமப்படுத்த வேண்டாம்னு இந்த $30 கொண்டு வந்ததுல ஒரு $12 எடுத்து அந்த கேஷ் 25 ராயலுக்கு நம்ம வந்து டாப் அப் பண்ணிடுறோம். அதாவது ஒரு $1000 அங்க நமக்கு வந்து ஒரு டாப் அப் ஆயிடும். சரிங்க சார், மீதி $18 இருக்குங்க சார், இது கேரி ஓவர். அடுத்தது 3வது நபர் $30 கொண்டு வந்திருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா $8 இன்கம் கொடுத்துட்டு $22 கேரி ஓவர். அது மொத்தம் பாத்தீங்கன்னா 4வது நபர் $30 கொண்டு வர்றாரு, 10 இன்கம் 20 கேரி ஓவர். 5வது நபர் $30 கொண்டு வர்றாரு, $10 நமக்கு இன்கம் எடுத்துக்கிட்டு $20 கேரி ஓவர். என்னன்னா 5 பேர் 130 கொண்டு வந்தா $150. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து $30 ராயல் 25க்கு வந்து டாப் அப் பண்ணிட்டு மீதி இருக்கிற 120ல $40 நமக்கு இன்கம் ஆகும், $80 வந்து கேரி ஓவரா. அதாவது நான் 3வது ஸ்டேஜ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சொர்க்கங்க, அது ஒரு பெரிய மேஜிக். உள்ள போனோம்னா அது உள்ள போறதுக்கே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அந்த 3வது ஸ்டேஜுக்கு போறதுக்கு $80 வேணும், அதுக்காக கேரி ஓவர் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க $80. சரி, இந்த $40 தான் $12 நமக்கு வந்து கேஷ் 25ல ராயலுக்கு ஐடியா போயிடுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கிரிப்டோ 3வது ஸ்டேஜ். இதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இடம். ஏன்னா இங்கதான் நம்ம அடிக்கடி மாமனார் வீடு மாதிரி சித்தோடு மாப்பிளம்பாங்களா அந்த மாதிரி அடிக்கடி வர இடம் எது அப்படின்னா 3 நாள் நமக்கு அடிக்கடி நமக்கு தொடர்புல வரக்கூடிய இடம். சரிங்க சார், இது என்ன சார் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்த பாருங்க நண்பர்களே. இங்க 1வது ஸ்டேஜ் 2வது ஸ்டேஜ் 5 பேர் நம்ம கூட வந்தாங்க. 3வது ஸ்டேஜ் வந்தது எப்பவுமே ஸ்டேஜ் அதிகமாகும் போது கொஞ்சம் அதிகமாக்கணும். இங்க பாத்தீங்கன்னா 4 ஆக்கிட்டாரு. இந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே $80 நான் $80 எடுத்துக்கிட்டு இங்க வந்தேன். எனக்கு பின்னாடி நான் 10 மணிக்கு வந்தேன்னா 10:01க்கு யார் வராங்களோ அவங்க எனக்கு பின்னாடி வந்துருவாங்க. அப்ப இந்த மாதிரி $80 4 பேர் எடுத்துட்டு வராங்க. முதல் நபர் $80 எடுத்துட்டு வந்தது $25 நமக்கு இன்கமா கொடுத்துட்டு 55 கேரி ஓவர் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி 4 பேர்கிட்ட இருந்து $80 வாங்கும்போது $320 வரும். நமக்கு $100 இன்கம் கொடுத்துட்டு $220 வந்து 4வது ஸ்டேஜ்ங்கிற அந்த அது என்ன சொல்றது, சொர்க்கம் சொல்லலாம், ஒரு மிராக்கலான இடம். 3 நாள் தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம். அப்ப 2 மகிழ்ச்சி இல்லை சார்னா உண்மை. ஆனா 3 நாளும் பெரும் வருமானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய இடம். ஏன்னா $40க்கு $100 வித்தியாசம் இருக்கு இல்லைங்க சார். 3வது ஸ்டேஜ்ல நமக்கு $100 இன்கம் கிடைச்சது மட்டும் இல்லாம 220 கேரி ஃபார்வர்டு எடுத்துட்டு 4வது ஸ்டேஜுக்கு போறோம். அப்ப 4வது ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னா 3ல 4ன்னு பண்ணாரு, 1 குறைச்சாரு, 5ங்கிறத 4 பண்ணாரு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் 3 நபர். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் $220 எடுத்துக்கிட்டு காலையில 11 மணிக்கு வரேன்னா 11:05க்கு ஒருத்தர் வராருன்னா அவர் எனக்கு பின்னாடி வந்துருவார். அந்த நபர் 220 எடுத்துட்டு வந்து சார் உங்களுக்கு பின்னாடி நான் வந்துட்டேன் சார், இந்தாங்க சார் $220 அப்படிங்களா,
இதுல ரோலிங் டாப் அப்னு ஒரு வார்த்தையை நம்ம சங்கர் சார் இதை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ரோலிங் டாப் அப் அப்படின்னா அதான் நான் சொன்னேன், சுத்தி சுத்தி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த $80 எடுத்து 80 நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா 3வது ஸ்டேஜ். $80 எடுத்து 3வது ஸ்டேஜ்ல ஒரு ஐடி. அங்க பாத்தீங்கன்னா 1, 2க்கெல்லாம் போயிட்டு அங்க வரிசையெல்லாம் போயிட்டு எப்பவுமே ரவுண்டுன்னா என்ன, எங்க ஆரம்பிச்சதோ அங்க போகணும். ஆனா இங்க அப்படி இல்ல, நேரா 3க்கு வந்துடுறது. சரிங்க சார். அப்ப இன்னும் மீதி 140 அது இன்கமா நமக்கு கொடுத்துருவாங்க. சரிங்க சார். 2வது நபர் ஒருத்தர் வர்றாரு, அதே மாதிரி $220 கொண்டு வருவாரு. இந்த இடத்துல 220 நமக்கே இன்கமா கொடுத்துடுறாங்க. 3வது ஒரு நபர் $220 எடுத்துட்டு வர்றாரு. இதுல $80 திரும்ப ரோலிங் டாப் அப்னு சொல்லி திரும்ப 3வது ஸ்டேஜ்ல ஒரு ஐடி நமக்கு கிடைக்குது நண்பர்களே. இது எவ்வளவு அதிசயம் பாத்தீங்களா? 2 ஐடி வந்து நம்ம ஒண்ணுதான் கொண்டு வந்தோம். இந்த இடத்துல உள்ள இந்த 4வது ஸ்டேஜ் உள்ளார இதனுடைய பழக்கம் என்னன்னா, இதனுடைய ஹேபிட் என்ன, இது இயல்பு என்னன்னா, 1 கொடுத்தோம்னா 2 வெளியில அனுப்பும். அப்ப $80 நம்ம உள்ள வந்தோம். அதாவது $80 இது கொடுத்தோம் அப்படின்னா 3வது ஸ்டேஜ்ல நமக்கு வந்து திரும்ப 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 ஐடி கிடைக்கும். அப்ப 4ல கொண்டு வந்து இந்த 2 கொடுக்கும்போது ஒரு 80 வந்தது, இப்ப 280 அங்க நமக்கு 3ல கிடைக்குது. ரைட்டு. அடுத்தது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 3 பேர் 220 $660 மொத்தமா வந்திருக்கும். $160 வந்து 280 பிரிச்சு 3வது ஸ்டேஜ்ல ஐடி போட்டாச்சு. அதாவது நமக்கு திரும்ப இன்கமுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தியாச்சு ரோலிங் டாப் அப் அப்படிங்கிற முறையில. மீதி இருக்கிற $500 இருக்கு. இந்த $500 நமக்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்னா $500 நமக்கு லாபம் தான். இந்த இடத்துலதான் நம்ம வந்து இந்த நம்ம சிஸ்டம் இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா நம்மளுடைய இந்த மனிதாபானம். ஏன்னா இங்க யாரும் ஓனர் கிடையாது, பாஸ் கிடையாது, எதுவும் கிடையாது, நம்ம தான். அப்ப நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா நம்ம வார்த்தையை நம்பி பின்னாடி வராங்க. நான் முன்னாடி போயிட்டா சம்பாரிச்சுட்டேன், நிறைய பேர் சொல்லுவாங்க முன்னாடி போனா சம்பாரிச்சிருப்பாங்க. அப்படிலாம் இல்ல நண்பர்களே. இந்த ட்ரெயின் வந்து மொதல் பெட்டியில் ஏறினாலும் நம்ம சென்னை போய் சேருவோம், கடைசி பெட்டியில் ஏறினாலும் சென்னை போய் சேருவோம். அது மாதிரிதான் இங்க யார் வந்து இணைகிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஒருத்தர் கூட நஷ்டப்படக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் நண்பர்களே. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த $500 நமக்கு வரும்போது ஒரு $60 இதுல நம்ம கிட்ட இருந்து பிடித்தம் பண்ணுவாங்க. எதுக்குங்க சார் நீங்க இதுல எதுவுமே டிடிஎஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னீங்களா, சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் கிடையாதுன்னு சொன்னீங்களா சார் அப்படின்னா, ஆமா நண்பர்களே. ஆனா பின்னாடி காத்துட்டு இருக்காங்க இல்லையா, உதாரணத்துக்கு 5 பேர் அப்படிங்கும் போது சார் 5 பேரையும் கொடுக்கணுமா அப்படின்னா ஒவ்வொருத்தரா போடணும். 5 பேரை ஒரே டைம்ல கொடுக்கணும்னு கட்டாயமே கிடையாது நண்பர்களே. ஒரு நபரை கொடுத்தோம், 2 பேர்த்த கொடுத்தோம், ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் கொடுத்தோம்னு வச்சுங்க, ஒரு 3 பேரை கொடுத்துட்டு நானும் தடுமாறிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு $20 வந்ததுன்னா 4 ஆயிடும். அப்ப 4 வந்ததுன்னா என்ன நடக்கும், நமக்கு 4ன்னு சொல்லும் போது 4 நபர் வந்துட்டா நம்ம எங்க போவோம், ஸ்டேஜ் 2க்கு வந்துருவோம் இல்லையா. அந்த தடுமாறிட்டு இருக்க அந்த நண்பருக்கு இந்த $20 போய் ஹெல்பிங்கா சப்போர்ட் பண்ணா அவர் மகிழ்ச்சியா 2வது ஸ்டேஜுக்கு வந்துருவாரா? சூப்பரா. ரைட்டு. அந்த மாதிரி உதவி பண்றதுக்காக 320 440 நமக்கு கொடுத்துட்டு $60 எடுத்து 20 ஸ்டேஜ் 1ல கொண்டு போய், அதாவது ஸ்டேஜ் 2ல நமக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு, ஸ்டேஜ் 2க்கு போறதுக்கு ஸ்டேஜ் 1ல போய் சப்போர்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இது யாராவது இந்த மாதிரி நினைப்பாங்களா நண்பர்களே? நமக்கு 500 கொடுத்தோம் அப்படின்னா இதுல யாருமே ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா சார் பின்னாடி, ஏன்னா அங்க நம்ம நண்பர்கள் இருப்பாங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க இருப்பாங்க, நம்ம சிஸ்டத்தை நம்பி வந்த அத்தனை பேரும் நமக்கு உறவுகள் நண்பர்களே. அப்ப கட்டாயம் நம்ம அந்த இடத்துல நம்ம உதவி பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஸ்டேஜ் 2க்கு வர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது இந்த $20 320. அப்ப 3 பேருக்கு அது போய் சப்போர்ட் பண்ணு நண்பர்களே. சரிங்க சார். என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்டேஜ் 1ல நமக்கு என்ன சார் இதுல டோட்டலா இன்கம் அப்படின்னா, ராயல்ல பாத்தீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன், முதல் 4 நபர் $2.25 கொடுப்பாங்க 9, 5வது நபர் $4.5 கொடுப்பாரு, மொத்தம் $13. அதை வந்து $90 மேல நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா $1215 நமக்கு இன்கமா கிடைக்கும். இது புதுசா வந்தவங்களுக்கு அதே தான், பழைய நண்பர்களுக்கும் அதே தான் கிடைக்கும். சரிங்க சார். ஆக்டிவ் பிளான்ல அப்படின்னா அதை நான் சொல்றேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு $10 கிடைக்கும் நண்பர்கள். அதாவது நம்ம ஒருத்தர் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா அவங்க வந்து கொண்டு வரக்கூடிய டாலர்ல நமக்கு $10 இன்கம் கிடைக்கும். அப்ப $10 $90 மேல $900 நண்பர்களே. புது நண்பர்களுக்கு இது கிடைக்காது. சரிங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம், இதுதான் பெரிய சந்தோஷம். அதாவது கேஷ் 25 அப்படின்னா நம்மளுடைய பிளான்ல ஒரு ஐடி போறதுக்கு $1300 வேணும் ஸ்பாட்டோட. ஆனா ஒரு ஐடிக்கு நம்ம வந்து பேஅவுட் கமிட்டில இருந்து பின் வாங்கணும்னா $1200 கொடுக்கணும். அந்த $1200 5 பின்னுக்கு $6000 நமக்கு இந்த சிஸ்டம் ஃப்ரீயா கொடுக்குது நண்பர்களே. எதுக்காக, அந்த திட்டத்திலையும் இவங்க வந்து ஐடி போட்டு இதுல வந்து இன்கம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 5 பின்னு கொடுக்குறாங்க நண்பர்களே. அப்ப இதுல ஒரு $6000 புதுசா வந்தவங்க பழசா வந்தவங்க எல்லாருக்குமே கிடைக்கும். அதுக்கு அடுத்தது அந்த 5 ஐடி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், $1300 வாங்கிட்டு ஸ்பீட் கேஷ்ல கேஷ் 25 ஐடி போடுவோம். அப்ப அந்த 1300ல ஃபர்ஸ்ட் அந்த 1300 ஆனதும் $100 ஸ்பாட்டா எடுத்துக்குவோம். அப்ப 5 ஐடி போடும்போது 5 100 $500 நமக்கு இன்கம் கிடைக்கும் நண்பர்களே. அது மட்டுமா, அதுக்கு அடுத்தது இவங்க வந்து இந்த இடத்துல நம்ம ஐடி போடும்போது கேஷ் 25ல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, முதல் லெவல்ல
நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 450 ரூபா கிடைக்கும். ஆல்ரெடி இங்க நிறைய பேர் ஐடி போட்டிருக்கிறோம், அதனால 450 ரூபா கிடைக்கும். அப்ப 5 450 2250 ரூபா நமக்கு கிடைக்கும் நண்பர்களே. பழைய நண்பர்கள் புது நண்பர்களுக்கு 1800 ரூபா கிடைக்கும். அடுத்தது அந்த 5 பேரும் அந்த 5 ஐடியும் ஆளுக்கு 2 பேர் கொடுத்தாங்களா, அவங்களுக்கு செகண்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல 10 அதாவது மொத்தம் 10 பேர் வருவாங்க. 5 பேர் 2 பேர் கொடுத்தா 10 பேர் செகண்ட் லெவல்ல வருவாங்க. அந்த செகண்ட் லெவலுக்கு இன்கம் எவ்வளவுன்னா ஒரு நபருக்கு 90 ரூபா, 10 பேருக்கு 900 ரூபா. ஆக இந்த இன்கம் எல்லாம் கூட்டணும் அப்படின்னா 11,765 ரூபா ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும். புதிய நபர்களுக்கு 10,235 ரூபாய் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம நான் முதல்ல சொன்னேன், $40 வந்து இந்த பேசிவ்க்கு போகுது, ஆக்டிவ்க்கு ஒரு $30 சொன்னேன். 40 அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 4000 ரூபா, 30 அப்படின்னா ஆக்டிவ்க்கு போற 30 கணக்கு போட்டோம்னா ஒரு 3000 ரூபா, இதுல ஒரு 7000 ரூபா, மொத்தம் 18,000 ரூபா நமக்கு வந்து 18,765 ரூபா நமக்கு இன்கமா அதாவது இந்த கிடைக்கிற நண்பர்களே. இதுல ரிஸ்க்ங்கிறது என்ன நண்பர்களே இருக்கு, ஒரு நபருக்கு வந்து அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து 3000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா 5 பேருக்கு நம்மளது சேர்த்து போட்டா கூட 6 3 18,000 ரூபாய் ஆகுது. இங்க 18,000 ரூபாய் 18,000 ரூபாய் உங்களுக்கு சிஸ்டமே கொடுத்துருது. வேற என்ன நமக்கு கவலை? இதை கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா அப்ப எந்த அளவுக்கு நம்மளை கவனிக்கிறாங்கன்னு பாருங்க நண்பர்களே. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 5 பேரை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து நம்ம 5 பேர்த்த கொடுக்கும்போது நமக்கு முதல்ல சொன்னோம் பேசிவ்க்கு வந்து முதல் 2 பேர் கொடுத்துருவாங்க. 2வது 3வது 4வது நபர்கிட்ட இருந்து வர்றதுல வந்து ஸ்டேஜ் 2க்கு $30 எடுத்துக்கோன்னு சொன்னோம். இது சரி, இதெல்லாம் கரெக்டுங்க சார். நான் இப்போ வந்து 5க்கு மேல கொடுக்குறேன் சார், என்ன சார் நடக்கும் அப்படின்னா 5வது ஐடி எவ்வளவு கொண்டு வருவாரு, இங்க வர்றவர் வந்து எனர்ஜிக்கு வந்து $20 எடுத்துட்டு வருவாரு, கரெக்டுங்களா? அப்ப ஒவ்வொரு நபர் வரும்போதும் 5வது 6வது நபர்ல இருந்து யார் வந்தாலும் 5ல இருந்து 6ல இருந்து 10க்குள்ளார வரக்கூடிய அந்த 5 நபர்களுக்கு ஒவ்வொருத்தருட்ட இருந்தும் $20 கொண்டு வருவாங்க. அதுல $4 நமக்கு இன்கமா கொடுத்துட்டு $16 கேரி ஓவரா எடுத்து வைப்பாங்க. அப்ப 5 பேர்ட்ட $4 $20 நமக்கு இன்கமா கிடைச்சிடும். 5 பேர் கொடுத்ததுல $20 மொத்தம் $100 நமக்கு $20 இன்கம் கொடுத்துட்டு மீதி $80. 80னா நமக்கு என்ன ஞாபகம் வரும், 3வது ஸ்டேஜ். அப்ப 3வது ஸ்டேஜ்ல இன்னொரு ஐடி கிடைக்கும். இது இந்த இடம் நமக்கு புரியுதுங்களா நண்பர்களே? அதாவது நமக்கு ஆல்ரெடி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3க்கு ஸ்டேஜ் 2ல இருந்து $80 எடுத்துக்கிட்டு தான் ஸ்டேஜ் 3க்கு வரும். ஆனா இந்த இடத்துல 5க்கு மேல கொடுத்தோம், 10க்குள்ளார 10 நபர்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா முதல் 5க்கு ஒரு ஐடி அங்கிருந்து வருதுன்னா இங்க இருந்து டைரக்டா 3வது ஸ்டேஜ்ல போய் ஒரு ஐடி நமக்கு கிடைக்கும் நண்பர்களே. எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க நண்பர்களே. அதுக்கு அடுத்து சரிங்க சார், நான் வந்து 10 இல்லைங்க சார் 50 100 கூட கொடுப்போம் சார் அப்படின்னா 11வது ஐடியில இருந்து இதுதான் நண்பர்களே நம்ம தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு விஷயம், உற்சாகத்துல குதிக்கக்கூடிய விஷயமே இதுதான். உழைக்கிற மக்களுக்கு வந்து இங்க அவ்வளவு அருமையான வாய்ப்புங்க. அதாவது $20 எடுத்துட்டு வருவார் ஒரு நண்பர், 11வது நபர்னு வச்சுக்கோங்க. அவர் $20 கொண்டு வந்தாருன்னா $18 நமக்கே இன்கமா கொடுக்குறாங்க நண்பர்களே. $2 வந்து ஹெல்பிங் சிஸ்டமா, இதுவும் சிஸ்டம் எடுத்துக்கல. அந்த உதவி பண்ணுன்னு சொன்ன இல்லைங்களா, $20 போய் அந்த ஹெல்பிங் பண்றதுக்காக $2 எடுத்துக்கிட்டு மீதி எடுத்துட்டு வந்த $20 நமக்கே $18 இன்கமா கொடுக்குறாங்க நண்பர்களே. அது இல்லாம $30 பாத்தீங்கன்னா அங்க நமக்கு வந்து ராயல்ல ஒரு $4 கிடைக்கும் இல்லையா, ஆக 30ல $22 நமக்கே திருப்பி கொடுக்கக்கூடிய சிஸ்டம் உலகத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நிறுவனம் மனிதாமானம் உள்ள ஒரு ஓனர் இருந்தா கூட அவர் என்ன பண்ணுவாருன்னா 100 ரூபாய் எடுத்துட்டு வந்தா நம்ம ஒரு பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வித்தோம் ஏதோ ஒண்ணு பண்ணோம் அப்படின்னா 25% கொடுத்தாருன்னா அவர் தங்கமான மனுஷன். ஆனா இங்க 25% சிஸ்டத்துக்கு மத்தவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு 75% நமக்கே கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப நம்ம மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு பாருங்க நண்பர்களே. அதுக்கு அடுத்தது இப்ப கிரிப்டோ 25 நான் சொன்ன $30 நமக்கு வந்து உற்சாகமான மிகப்பெரிய வருமானம் இருக்குன்னு நான் சொன்னேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முதல்ல $30 எடுத்துட்டு வருவோம். அந்த $30ல 26 + 4 அந்த 4 எதுக்கு அப்படின்னா நம்ம டூருக்காகவும் காருக்காகவும் $2 மொத்தம் $4 ஒதுக்கிடுவாங்க. அந்த $26 25 லெவலுக்கு நமக்கு வந்து முதல் லெவலுக்கு $10 அடுத்த லெவலுக்கு $2.5 மொத்தமா $26 25 லெவலுக்கு பிரிச்சிருக்காங்க நண்பர்களே. இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் என்ன வருமானம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு இங்க போட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு அடுத்தது 50 100 200 இதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன சார் பண்ணணும், இதுக்கெல்லாம் நான் பணம் கட்டணுமா சார் அப்படின்னா அவசியமே இல்லை. நீங்க டொனேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி சார் இங்க இருந்து அங்க போவோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரே ஒரு பிளான் மட்டும் கரெக்டா மனசுல வாங்கிட்டா போதும் நண்பர்களே. அதாவது நமக்கு வரக்கூடிய வருமானத்துல இருந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு 10 பேர்த்த கொடுத்துருக்கேன்னு வச்சுங்க, ஒரு நபர்கிட்ட இருந்து எனக்கு $10 கிடைக்கும் அப்படின்னா 10 பேர்கிட்ட இருந்து $100 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே கிடைக்கும். இந்த $100ல $80 எனக்கு இன்கமா கொடுத்துருவாங்க. $20 அடுத்த லெவல் அதாவது $50 போர்டுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு $20 எடுத்து வைப்பாங்க. அப்ப இந்த மாதிரி
நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 100 ரூபாய் வருமானத்துல 80 ரூபாய் எனக்கு இன்கமா கொடுத்துட்டு 20% எடுத்து வைப்பாங்க. அந்த 20% என்னைக்கு $50 ஆகுதோ அன்னைக்கு எனக்கு $50 ஒரு ஐடி கிடைச்சிடும் நண்பர்களே. அப்ப 50க்கு போகும்போது சார் அப்ப 50க்கு போயிட்டோம் அப்படின்னா இங்க திரும்ப இங்க பிடிப்பாங்களா சார்? அவசியமே இல்ல. 30ல இருந்து பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தேவை அடுத்த போர்டுக்கு 50 வேணும். அதை பிடிச்ச பின்னாடி உங்களுக்கு 100% இன்கம் கிடைச்சிடும். இதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்க நண்பர்களே. அடுத்தது 50க்குள்ளார வரோம் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல $10 கொடுத்தாங்க, இங்க $20 கொடுக்குறாங்க நண்பர்களே. அப்ப நான் 10 பேருக்கு கொடுத்தேன்னா 10 20 எவ்வளவு ஆச்சு? $200 எனக்கு இன்கமா கிடைக்கும் நண்பர்களே. இந்த $200 இந்த இன்கம்ல வர 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 நான் 100வது அடுத்த போர்டான 100க்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதே 80 20 $80 எனக்கு இன்கம், $20 வந்து அடுத்த ப்ரொமோஷனல் வேலட்டா எடுத்து வச்சு $100 வரும்போது எனக்கு வந்து இங்க பிடித்தம் பண்ண மாட்டாங்க. 50ல $100 எனக்கு இன்கம் கிடைக்கும். அப்ப 30லயும் கிடைக்கும், 50லயும் கிடைக்கும், 100லயும் கிடைக்கும் நண்பர்களே. சரி, இப்ப 100ல வந்துட்டோம். ஒரு இடத்துல பாருங்க, அந்த 100க்கு ஃபர்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்க அப்படின்னா $40 கொடுக்குறாங்க நண்பர்களே. அருமை. 10 பேர் கொடுத்தா $400. அப்ப $400 எனக்கு இன்கம் வருதுன்னா இதுல 80% வந்து எனக்கு இன்கமா கொடுத்துருவாங்க. 20% எடுத்து வச்சு $200 நமக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் நண்பர்களே. ஆக இந்த 4 இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா கணக்கு போட்டு பாருங்க நண்பர்களே. கீழே இருக்கிறதுக்கு கால்குலேட்டர் முன்ன கணக்கு கரெக்டா போட்டுதான்னு பாருங்க. ஏன்னா கால்குலேட்டர் நமக்கு கண்டபடி திட்டம் அந்த அளவுக்கு இங்க இன்கம் இருக்கு நண்பர்களே. இது எல்லாம் நம்ம பொறுமையா உட்காந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு அருமையான வாய்ப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நண்பர்களே. அப்ப இதுக்குள்ள நம்ம வரணும்னா என்ன தேவை அப்படின்னா நம்ம பேரு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, ஒரு $30 நமக்கு இன்கம் எடுக்கிறதுக்காக வந்து வேலட்ல வந்து பெப்20 அதுல வந்து யூஎஸ்டிடி வந்து நமக்கு அந்த அட்ரஸ் வேணுங்க. வேலட் அட்ரஸ் வேணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா cash25 ஐடி இருந்தா அந்த ஐடி கொடுக்கணும். இதுல மினிமம் வந்து 10ல இருந்து 250 வரைக்கும் நம்ம வந்து வித்ரா கொடுக்கலாம் நண்பர்களே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல டிடக்ஷன் வந்து $10ல இருந்து $20 வாங்கினா வெறும் $5.5 நமக்கு வந்து சிஸ்டம் டிடக்ஷன் பண்ணும். எதுக்காக அப்படின்னா அந்த ஹெல்பிங் ஐடிக்காக. $20 பண்ணும்போது 5% நமக்கு வந்து டிடக்ஷன் ஆகுது நண்பர்களே. சரி, இது கிரிப்டோல வந்து இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கு சார். cash25 ரொம்ப நேரமா சொல்லிருக்கீங்க, அது என்னங்க சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. நம்ம வந்து ஒரு 1300 ரூபாயில ஒரு இந்த சிஸ்டத்துக்குள்ளார வர்றதுக்கான வாய்ப்பு 1300 ரூபாய் நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்னு சொன்னா அதுக்கு ஒரு 100 ரூபாய், சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு 120 ரூபாய், பேவுட் கமிட்டிக்கு ஒரு 30 ரூபாய், இது போக அவார்டு ரிவார்டுக்கு ஒரு 20 ரூபாய் போக மீதி 1030 ரூபாய் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பை பார்க்க போறோம் நண்பர்களே. அதுல இப்ப நம்ம 2 பேருக்கு அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா முதல் நபர் ஒருத்தர் வந்து இதே மாதிரி 1030 ரூபாய் எடுத்துட்டு வந்தாருன்னா 30 ரூபாய் நமக்கு இன்கமா கொடுத்துட்டு அந்த 1000 ரூபாயில பேசிவ்ல அந்த 1030 வந்து ஆக்டிவ்க்கு போகும். ஆனா இந்த முதல் நபருக்கு வந்ததும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு இல்லைங்களா, அது வந்து நமக்கு பேசிவ்ல ஒரு இன்கம் கிடைக்கும் நண்பர்களே. பேசிவ் நான் கடைசியா பேசிவ் முதல்ல பாத்துலாம் நண்பர்களே. இந்த பேசிவ்னா என்ன சார் அப்படின்னா எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா 4 லெவல் இருக்கு. 2 மேட்ரிக்ஸ்ல 2 4 8 16ன்னு. இதுல முதல் லெவல்ல நமக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்கும், 2வது லெவல்ல ஒரு 2250 ரூபாய் கிடைக்கும், 3வது லெவல்ல வந்து ஒரு 6000 ரூபாய் கிடைக்கும், 4வது லெவல்ல 1,45,500 ரூபாய் கிடைக்கும் நண்பர்களே. மொத்தமா 1,54,250 ரூபாய் நம்ம எந்த வேலையும் செய்யாம ஒரு கால இடைவெளியில நம்மளுடைய சீனியாரிட்டி படி இது நமக்கு வந்து சேரும் நண்பர்களே. இது மட்டும் நமக்கு மட்டும் தான் சார் இது கிடைக்குமா அப்படின்னா இல்லைங்க. இன்னைக்கு நம்மள வந்து இவ்வளவு பிரச்சனைக்கு, அதாவது நெட்வொர்க்னா வேணாம் அல்லது இனிமே இதெல்லாம் செய்ய முடியாது சாமி, எத்தனை தான் நம்ம ஏமாந்து போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியில இருந்தவங்களை கூட இன்னைக்கு இந்த மீட்டிங்ல உட்கார வச்சிருக்காங்கன்னா அந்த நண்பர் உங்களுக்கு என்ன சொன்னாரு, என்ன புரிய வச்சாரு தெரியாது. ஆனா அவரு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குலசாமிக்கு சமமானவர். இன்னைக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை வெறும் 3000 ரூபாயில நமக்கு ஒரு வாழ்க்கை தரம் மாறுங்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னா அந்த நபர் நமக்கு ஸ்பான்சர், குலதெய்வம். அவருக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல்ல ஒரு 250 ரூபாய், தேர்ட் லெவல்ல 2250 ரூபாய், 3வது லெவல் 4வது லெவல்ல வந்து 10,500 ரூபாய், மொத்தம் 13,500 ரூபாய் நமக்கு ஸ்பான்சர் இன்கமா கிடைக்கும் நண்பர்களே. அடுத்தது இது இல்லாம இது மட்டும் தானே சார் அப்படின்னா இந்த இடம் தான் மிக முக்கியமான விஷயம். ஆட்டோ ரீபர்த் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு ஈஸியா புரியும் நண்பர்களே. 2வது இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய், 3வது ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2000 ரூபாய்க்கு உண்டான 2 ஐடி, 4வது ஸ்டேஜ்ல 5000 ரூபாய்க்கு உண்டான ஒரு 5 ஐடி. இது வந்து ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து 1000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆட்டுக்குட்டி வாங்குறோம். இந்த ஆட்டுக்குட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பொட்ட ஆட்டுக்குட்டி தான், வந்து ஆண் ஆட்டுக்குட்டி இங்க இருக்காது. இந்த 1000 ரூபாய்க்கு வந்த இந்த ஆடு என்ன பண்ணும் அப்படின்னா 8 குட்டி தான் போடும். 7 போடாது, 6 போடாது, 5 போடாது, 8 குட்டி தான் போடும். போடுற குட்டி எல்லாமே பொட்டை குட்டி தான். ஒவ்வொரு குட்டியும் பெருசாகும் போது நமக்கு வந்து 1,54,250 ரூபாய்க்கு விற்போம். அப்படி ஒவ்வொரு குட்டியும் விற்கும் போதும் நமக்கு
இந்த நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த குலசாமிக்கு 13,500 ரூபாய் கொடுப்போம். இதுதான் நண்பர்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப 8 ஆட்டுக்குட்டியும் நமக்கு ஒவ்வொரு 1,54,250 ரூபாய் நமக்கு கொடுக்கும். நம்ம ஸ்பான்சருக்கு 13,500 ரூபாய் 8 தடவை கொடுக்கும். இவ்வளவுதானா அப்படின்னா அந்த 8 ஆட்டுக்குட்டி சும்மா இருக்குமா? அது திரும்ப குட்டி போடுறதுன்னா 8 × 8 64 குட்டி. 64 குட்டியும் ஒவ்வொன்றும் 1,54,250 ரூபாய் நமக்கு கொடுக்கும். நம்ம குலசாமிக்கு 13,500 ரூபாய் 64 ஐடிக்கும் கொடுக்கும். இப்படி பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல வெறும் ஆட்டுக்குட்டியா நம்ம வீட்டை சுத்தி ஆட்டு பண்ணையா சுத்துற அளவுக்கு இருக்கும். அப்படின்னா இத ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க நண்பர்களே. வெறும் இந்த 1000 ரூபாயை நம்ம கொடுக்கல, நம்ம முதல்ல அறிமுகப்படுத்த அந்த நண்பர் கொடுத்தது. இப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் மிக அபரிமிதமான வருமானம் நண்பர்களே. சரிங்க சார், அப்ப இந்த 1030 என்ன பண்ணாதான் அதான் ஆக்டிவ் பிளான். இதுல பாத்தீங்கன்னா ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் 12 மாசத்துக்கு நமக்கு இந்த பேர் கொடுத்துருக்கோம். எதுக்காக சார் அப்படின்னா ஈஸியா புரியறதுக்காக. 1030 ரூபா ஒரு நண்பர் கொண்டு வர்றாரு அப்படின்னா அது 25 லெவலுக்கு 1030 பிரிக்கும் போது முதல் நபர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்ன கொண்டு வர்றாங்களோ அதுல பாதி அந்த முதல் ஸ்டேஜ்லயே கிடைக்கும். அதாவது நான் இந்த 1030 ரூபாய் எடுத்துக்கிட்டு இந்த பிளான் ஜனவரிக்குள்ள நான் வர்றேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி நான் அறிமுகப்படுத்த நண்பர்கள் அவங்க அந்த 1030 ரூபாய் அவரும் 1030 எடுத்துட்டு வருவாரு இல்லையா, அந்த 1030ல 500 ரூபாய் முதல்ல எனக்கு கொடுத்துருவாரு. அதுக்கு அடுத்த நபருக்கு 90, அதுக்கு அடுத்தது 40ன்னு சொல்லி இந்த 25 லெவல்லயும் எல்லாருக்கும் பிரிஞ்சு இதை கொடுப்பாங்க நண்பர்களே. இதுல வரக்கூடிய தொகை பாத்தீங்க அப்படின்னா இங்க கணக்கு போட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். சும்மா சர்வசாதாரணமான இன்கம் இல்லை நண்பர்களே. சரிங்க சார், இப்ப ஜனவரி ரைட்டு, பிப்ரவரிக்கு போறதுனா அப்படின்னா அந்த பிப்ரவரி இப்ப ஜனவரி போர்டு ஒண்ணு, அதுக்கு அடுத்தது மார்ச், மே, ஜூலை இந்த 4 போர்டு மட்டும். ஒன்னு 1030, இன்னொன்னு 2100, இன்னொன்னு 4200, இன்னொரு 8400, மொத்தம் 4 போர்டு மட்டும் பெரிய போர்டுங்க. 25 லெவல் பெரிய போர்டுனா 25 லெவல். இந்த அதுக்கு அடுத்தது இடையில ஒரு 8 போர்டு வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 15 லெவல் கொண்டது. 1000 ரூபாய் ஒர்த்து அதுக்கு எல்லாமே. இந்த 8 போர்டுக்கும் 1000 ரூபாய். அதனுடைய ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 19 லட்சத்து சம்திங், ஒரு 20 லட்ச ரூபான்னு வச்சுப்போம். ஆனா அந்த முதல்ல வர 1030ல ஒரு 67 கோடி அப்படின்னா அதுக்கு அடுத்தது வரக்கூடிய 2100, 4200, 8400 அப்படியே என்னோட 2 மடங்குகளை வரும் நண்பர்களே. இதுக்கு நம்ம ஏதாவது தனியா பணம் கட்டணுமா சார்? ஒவ்வொரு போர்டுக்கு நான் பணம் கட்டணுமா அப்படின்னா அவசியம் இல்லை சார். இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிரிப்டோல பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம முதல் போர்டுல நம்ம கூடிய வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு 80-20ங்கிற ஃபார்முலா இங்கேயும் நம்ம அப்ளை பண்றோம். $80 நமக்கு இன்கமா கிடைச்சிரும். $20 பாத்தீங்கன்னா நம்மள அடுத்த போர்டுக்கு நமக்கு கேரி ஓவரா எடுத்து வைப்பாங்க. எப்ப 1000 ரூபாய் வருது, இப்ப பிப்ரவரிக்கு போகணும், ஜனவரியில இருந்து பிப்ரவரிக்கு போகணும் அப்படின்னு சொன்னா 1000 ரூபாய் அந்த ப்ரொமோஷனல் வேலட்ல வந்தது நம்ம 2வது போர்டுக்கு போயிடும். அப்ப ஜனவரி போர்டுல இருந்து அதுக்கு மேல பெட்டித்தம் இருக்காது. ஜனவரி போர்ட்லயும் இன்கம் வரும், பிப்ரவரி போர்ட்லயும் இன்கம் வரும். இந்த மாதிரி இந்த 12 போர்ட்லயும் நமக்கு இன்கம் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நண்பர்களே மிகப்பெரிய ஒரு இன்கம் நமக்கு தெரியும் நண்பர்களே. மே மாசம் பாத்தீங்கன்னா மே மாசத்துல 4200 ரூபாய் பாத்துங்க. முதல்ல எடுத்ததுமே 2000 ரூபாய். எவ்வளவு கொண்டு வந்தாலும் அதுல பாதி ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி ஜூன் மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஜூலைல பாத்தீங்கன்னா 8400 ரூபாய். அதுல பாத்தீங்க அப்படின்னா முதல் லெவலுக்கு 4000 ரூபாய் நண்பர்களே. இந்த ஸ்டேஜ் எல்லாம் நம்ம இன்னும் 12 போர்டுக்குள்ளார நம்ம இன்கம் பார்க்கும்போது மிகப்பெரிய இன்கம் காத்திருக்கு நண்பர்களே. கணக்கு போட்டு பாருங்க உட்காந்து. மிகப்பெரிய ஒரு வருமானம் வர்றது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் எங்க இருந்து வருமானம் வருதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இதுலயும் நமக்கு ராயல் 25 நமக்கு ஒரு $12 எடுத்து இங்க ஐடி வரும்னு சொன்ன இல்லைங்களா. இதுல என்ன நடக்குது மிராக்கிள்னு பாருங்க நண்பர்களே. நம்ம 4 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும் போது இப்ப ஒவ்வொரு நபர் நான் இருக்கேன், நான் ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு வரேன். இந்த பிளானுக்குள்ளார கேஷ் ராயல் 25 வரணும்னா 1000 ரூபாய் வேணும். இந்த 1000 ரூபாயும் நம்ம $30 கொடுத்து உள்ள வரோம் பாத்தீங்களா. அந்த $30 இருந்து நமக்கு இங்க ஒரு $12 எடுத்து இங்க கொடுக்குறாங்கன்னு சொன்ன இல்லையா. அந்த $12ல 1000 ரூபாய் இங்க ஐடியா நமக்கு கிடைக்கும். இந்த 1000 ரூபாய் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி நான் இந்த 1000 ரூபாய் எடுத்து வரக்கூடிய நண்பர்கள் எனக்கு பின்னாடி வராதான் நான் அறிமுகப்படுத்துற நண்பர்கள் அவங்க யாரெல்லாம் 1000 ரூபாய் எடுத்துட்டு வராங்களோ இந்த சிஸ்டத்துக்குள்ளார வருவாங்க. அந்த மாதிரி முதல் நபர் 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்தாருன்னா எனக்கு 200 ரூபாய் கொடுத்துருவாரு. எனக்கு மேல இருக்கக்கூடிய 1, 2, 3 அந்த 3 தலைவர்களுக்கும் $200 கொடுத்துருவாரு. 200 ரூபாய் கொடுத்துருவாரு. மீதி இருக்கிற 200 ரூபாய் சிஸ்டத்துக்கு. சரிங்க சார். அப்ப 2வது நபர் அதே மாதிரி பண்ணுவாரு. அப்ப 2வது நபர் என்ன பண்ணுவாரு, முதல் 1, 2, 3 தலைவர்களை விட்டுட்டு 4, 5, 6 தலைவர்களுக்கு நம்ம ஏற்கனவே ராயல்ல பார்த்ததான். அதே மாதிரி 4 பேர் வரும்போது 4 பேர் 200, 800 ரூபாய் கிடைக்கும். 2வது செட் அதாவது செகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த 4 பேர் ஆளுக்கு 4 பேர் 16 பேர் கொடுப்பாங்க. இங்கேயும் அதேதான். முதல் 4 பேர் ஒரு செட்டு, 2வது 4 பேர் ஒரு செட்டு. அப்ப அந்த முதல் 4 பேர்ல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து முதல் நபர் எனக்கு 200 ரூபாய் கொடுப்பாரு. அப்ப
16 4ஆல வகுத்து அப்படின்னா 4 செட்டு வரும். ஒவ்வொரு செட்லயும் முதல் நபர் எனக்கு 200 200 கொடுத்தாருன்னா 800 கிடைக்கும். ஆக இதை வந்து 13 லெவல்ல இதை கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நண்பர்களே மிகப்பெரிய வருமானம். இதையெல்லாம் ஏன் சொல்லல அப்படின்னா முதல்ல நமக்கு அலர்ஜிங்க. கோடின்னு சொன்னாவே ஒரு அலர்ஜி. என்னப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா, ஓ நீ அவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறதுனால இந்த விஷயத்த நீங்களே இது எல்லாருக்கும் கிடைக்குமா சார்னா, சார் உழைச்சா கிடைக்கும். அது உறுதியா கிடைக்குமா சார்னா, இங்க வந்து நீங்க ஒரு ஐடி போட்டு பாருங்க. 2 பேர்த்த கொடுக்கும் போது 200 200 வந்ததுன்னா அப்ப நீங்க நமக்கு இந்த டீம் டூப்ளிகேட் ஆனா இந்த வருமானம் வரத்தானே செய்யும். நம்ம அதை ஏங்க நம்ம வந்து இதை பெருசா நினைக்கிறது இல்லை அப்படின்னா ஒரு கற்பனையே பண்றது இல்லை நமக்கு இவ்வளவு வேணும்னு. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வருமானம் காத்திருக்கு நண்பர்களே. அதுக்கு அடுத்தது நான் இந்த உலகத்திலேயே இதுவரைக்கும் 7 நாளைக்கு பே அவுட் கொடுத்தவங்க யாரா இருக்காங்கன்னா ஒருத்தர் கூட பார்க்க முடியாது நண்பர்களே. 15 நாளைக்கு ஒரு முறை கொடுப்பாங்க, மாசம் ஒரு தடவை கொடுப்பாங்க, 6 மாசத்துக்கு பின்னாடி இழுத்து முடிடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா நம்ம சிஸ்டம் திங்கக்கிழமை அன்னைக்கு மண்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டேஜ் 1ல இருந்து 4ஆவது ஸ்டேஜ் வரைக்கும் பே அவுட். டியூஸ்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா கேஷ் 25 ஆக்டிவ் பிளானோட இன்கம். வெனஸ்டே புதன்கிழமை பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோவோட ஆக்டிவ் பிளான்ல வரக்கூடிய இன்கம். தேர்ஸ்டே அதாவது வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா கிரிப்டோல ராயல் இன்கம். ஃப்ரைடே பாத்தீங்கன்னா கிரிப்டோல பேசிவ் இன்கம். சாட்டர்டேல கேஷ் 25 பேசிவ் இன்கம். சண்டேல கேஷ் 25 ராயல் இன்கம். முடியல சாமி, 7 நாளைக்கு இன்கம். ஏதாவது நான் ஏதாவது ஒண்ணு இது வித்ரா போடாம விட்டுருமா அப்படின்னா அதையும் விட மாட்டேங்கிறாங்க. எதையாவது ஒண்ணு போட்டு நம்ம ஞாபகப்படுத்தி அதை கொண்டு வந்துடுறாங்க. சோ இவ்வளவு இன்கம். நான் இறுதியா நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, சார் 1000 கோடி இருக்கட்டும், 5000 கோடி இருக்கட்டும், 500 கோடி இருக்கட்டும், நாம இதுக்கு முன்னாடி எத்தனை திட்டத்துல எவ்வளவு சம்பாதிச்சோம்? ஒண்ணும் கிடையாது. விட்டுட்டு வந்தவங்க தான் அதிகம். ஆனா இங்க வெறும் 3000 ரூபாயில வெறும் $330 நம்ம வாழ்க்கையில அடுத்த வருஷம் அல்லது 2025 முடியறதுக்குள்ளாரே மினிமம் ஒரு 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா சர்வ சாதாரணமா சம்பாதிக்க முடியும் நண்பர்களே. இதுக்கு வந்து நமக்கு வந்து சார் எனக்கு பேச தெரியாது சார், சொல்ல தெரியாது, கவலையே படாதீங்க. இங்க தினமும் ஜூம் நடக்குது. 8 மணிக்கு ஜூம் மீட்டிங் நடக்குது. 8 மணிக்கு அவங்கள வந்து உட்கார வைங்க. ஜூம் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி அவங்களை கனெக்ட் பண்ண வைங்க போதும். நாங்க இங்க டீச்சர்ஸ் குரூப் வந்து ஒரு 10-20 பேர் இதுக்காகவே மெனக்கெட்டு நம்ம அவங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல சொல்லி புரிய வைக்கிறோம். அதே மாதிரி உங்க தலைவர்கள் உங்க டீமை உங்களை அறிமுகப்படுத்தினவருக்கு போனை பண்ணி சார் இந்த மாதிரி நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசுங்க சார்னா அவர் பேசி கொடுப்பாரு. 2 வகையில, ஒண்ணு நாமளே கத்துக்கிட்டு செய்யலாம், இன்னொன்னு அதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னா இது விட்டுறலாமா அப்படின்னா சார் நம்ம வாழ்க்கை தரம் மாறுது அப்படின்னா ஒரு சமீபத்துல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க நம்ம நண்பர்கள். சம்பாதிக்கலாம், நமக்கு பணத்துக்காக அவமானப்படுறோம். எப்ப கடன் வாங்குறதுக்கோ ஓசியில கேட்கறதுக்கோ அவமானப்படுறோம் அப்படின்னா அதை சம்பாதிக்கிறதுக்காக அவமானப்பட்டா என்ன ஆயிட போகுது? இங்க அவமானங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆகவே நண்பர்களே இதை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வாழ்க்கை முழுசும் தினம் பணம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு வருமான வாய்ப்பு கொடுத்துருக்க இந்த சிஸ்டத்தை சரியா உள்வாங்கிக்கிட்டு இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க நண்பர்களே. நிச்சயமா நல்ல வாழ்க்கை காத்திருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.